மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சரி, இப்போ எபிசோட் பிரேக் டவுன் வந்து இப்போ நம்ம பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஆறு ஆறு இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வி வில் சென்ட் டு திரும்ப அந்த நம்ம ஓடிடிக்கு வந்து அனுப்புவோம். மேக்ஸிமம் அதான் மேக் ஆர் பிரேக் சுச்சுவேஷன் வந்து இதுதான். அவங்களுக்கு எபிசோட் பிரேக் டவுன் பிடிச்சா மட்டும்தான் த்ரூ ஆகும். எபிசோட் பிரேக் டவுன்லேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை இவன் என்கிட்ட கதை சொன்ன கதை ஒன்று. சம்டைம்ஸ் இது நடக்கும். என்னன்னா, நானே நிறைய கதைகள் அந்த மாதிரி படிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெப் சீரிஸ் எனக்கு பிச் டே கன்ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, லாக்லைனில் ஒன்று பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாக்லைனில் கொடுத்த மேட்ரு எதுவுமே சினாப்சிஸில் இருக்காது. சினாப்சிஸில் வேற ஒன்று இருக்கும். சினாப்சிஸில் கொடுக்குற விஷயங்கள் அந்த கண்டென்ட்டு இதில் வந்திருக்காது, நமக்கு எபிசோட் பிரேக் டவுனில் வந்திருக்காது. ஸோ இது நிறைய பேர் பண்ணுற தப்பு இது. ஸோ இதை முதல்ல நமக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். இப்போ ஒரு டைரக்டராக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபைனல் டிராஃப்ட் கொடுக்குறேன்னா நீ எனக்கு படித்து சொல்லணும். இந்த மாதிரி சார் இல்லை சார் நீங்கள் லாக்லைனில் ஒன்று கொடுத்துருக்கீங்க, அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்து சினாப்சிஸில் வரல சார் அப்படின்ற அந்த அனலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதான் நான் சொன்ன மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்கிராப் செய்யப்படுறது வந்து இந்த பீட் ஷீட் ப்ராக்ரஸ் தான். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும், ஸ்க்ரீன் பிளே சினிமாலே நடக்கும். சினிமாலே வந்து ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட ஒரு கதை சொல்லிடுவார், அந்த கதை கேட்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். திரைக்கதையில் வந்து அது அந்த மாதிரி கன்வே செய்யப்பட்டிருக்காது. அப்படி கன்வே செய்யப்படலன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து த்ரூ ஆகாது. டைரக்டர் வந்து அந்த 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 ஒரு டீவியேஷன் இருந்தாலுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து அது தெரியணும். மெயினாக அது அந்த ஸ்டோரி அனலைசேஷன்ற அந்த ஸ்கில் டெவலப் ஆனாலே உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கில்ஸ் வந்துடும். ஸோ இப்போது பீட் ஷீட் முடிஞ்சு இப்போ பீட் ஷீட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வில் கோ டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். இப்போ ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் என்னென்னா, இப்போ இந்த பீட் ஷீட்டில் ஒரு வரி ஸ்டோரி நம்ம சொன்னோம்ல, இப்போ அதை வந்து நம்ம ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சீன் வந்து நான் இங்கே வந்தேன், உங்களெல்லாம் மீட் பண்ண வந்தேன்னா ஒரு வரி கதை ஒரு பீட் எப்படி இருக்கும்னா, அதுமாதிரி அருண் இங்கே வந்தாருன்னு இருக்கும் ஒரு பீட். அருண் இந்த பியூர் சினிமா ஆஃபீஸ்க்கு வருவது அப்படின்னு ஒரு பீட் இருக்கும், அது பீட். இப்போ இதை நான் வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷனாக எழுதணும்னா டைம் எழுதணும். காலையில் 10 மணி, ஒரு மாதிரி ரொம்ப வெயில் இல்லாமல் ஹார்ஷாகவும் இல்லாமல் ஒரு மிதமான வெயில் இருந்தது. அருண் வந்து இந்த அப்பாச்சி பைக் ஓட்டிகிட்டு வந்தார். அவர் க்ரீன் ஷர்ட் போட்டிருந்தாரு, பேஜ் கலர் பேண்ட் போட்டிருந்தாரு, லெதர் பேக் ஒன்று வச்சுருந்தாரு. அவர் வந்து 10 மணிக்கு வந்து பைக்கை ட்ராப் பண்ணோன்னே இந்த தம்பி வந்து அவரை வெல்கம் பண்ணார். இவரை மீட் பண்ணிவிட்டு அவர் வந்து விட்டுட்டு நடந்து வந்து அருணை மீட் பண்ணி அருணும் வந்து சினிமா பற்றி ஒரு கொஞ்ச நேரம் பேசினாங்க. இவங்கெல்லாம் வரதுக்கு லேட் ஆச்சு. இவங்க லேட் ஆகிற வரைக்கும் நாங்கள் பேசிவிட்டு அப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்து நீங்களாம் கை தட்டினீங்க, என்னை அருண் உட்கார வச்சார். அப்புறம் என்னை பற்றி அருண் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அது ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு. இவ்வளோ டீட்டெயில் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கும். பீட் ஷீட்டில் எழுதுன நான் ஒரு வரி தானே அருண் வந்தாருன்றது தானே பீட் ஷீட்டு. ஆனால் இது நீங்கள் சீனாக டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயில் இருக்கணும். இந்த டீட்டெயில் உங்களால் எப்போ பண்ண முடியும்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இமேஜினேஷன் இருக்கணும். மெயினாக எந்த கிரியேட்டராக இருந்தாலுமே இமேஜினேஷன் தானே மெயின். இமேஜினேஷன் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இமேஜினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இமேஜின் பண்ணுற அந்த 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 ப்ராக்டிஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இமேஜினேஷன் வந்து எப்படி வேணா இருக்கலாம். நான் இப்படி இமேஜின் பண்ணேன், நீ ஒரு மாதிரி இமேஜின் பண்ணலாம். அருண் ஏன் ரெட் ஷர்ட்டில் வரலாமே, ஏன் அருண் அவர் ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணலாமே, இதெல்லாமே இமேஜினேஷன் வேரி. எதுக்கு இங்கே இருக்கணுமா, வேண்டாமே, மொட்டை மாடியில் போய் பேசலாமா, அது விஷுவலாக நல்லா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு இது அந்த இமேஜினேஷன் வந்து இட் வேரிஸ் டு த இண்டிவிஜுவல். அந்த இமேஜினேஷன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கில். அந்த இமேஜினேஷன் நீங்கள் எப்படி வளர்த்துக்கலாம்னா, ஒன்லி த்ரூ ரீடிங் புக்ஸ். ஏன்னா சினிமா நம்ம நிறைய பார்க்கலாம். சினிமா வந்து நமக்கு டெக்னிக்காலிட்டிஸ் தான் சொல்லிக் கொடுக்கும். ஒரு சினிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஷார்ட் எப்படி வைக்கிறதுன்னு கற்றுக்கலாம், செட் பீசஸ் எப்படி கற்றுக்கலாம், ஒரு செட் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்றது கற்றுக்கலாம். உங்களுக்கு அது இமேஜினேஷன் கற்றுக் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கற்றுக் கொடுக்காது. புக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இமேஜினேஷன் கற்றுக்கும். ஏன்னா புக்கு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுறீங்களா, ஒரு புக்கில் ஒரு வரி படிக்கும்போது உங்களை அறியாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜினேஷன் வரல. அந்த இமேஜினேஷன் தான் ப்ராக்டிஸ். நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் இப்போது சில பேருக்கு புக்கு படிக்கிறது பிடிக்காது. நான் அதை கம்பல்சரின்னு சொல்ல மாட்டேன்.
இங்கே புக்ஸ் படிக்கிற எத்தனை பேர் புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இருக்கீங்க? மேக்ஸிமம் இருக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆக்சுவலாக எனக்கே பெருசாக அது நான் புக் வந்து என் கதைக்கு ஒன்று தேவைன்னா மட்டும்தான் அந்த புக்கு என்னால் படிக்க முடியும். நான் எழுதுகிற கதைக்கு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸோ இல்லை யாராவது எனக்கு சொல்லியிருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு நாட் இந்த நாவலில் இருக்குன்னு அப்படி தான் படிப்பேன். பட் ஆனால் இமேஜினேஷன் இருக்கவங்களுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு வந்து பேசிக்காகவே அந்த இமேஜினேஷன் இருக்கும். இப்போ சில பேர் வந்து எப்படின்னா ஒருத்தங்கள்ட்ட கான்வர்சேஷன் பண்ணும்போதே அவங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி இமேஜினேஷன் வரும். இப்போ நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கதை இப்போ நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னால் அதை இமேஜின் பண்ண முடியும். நான் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். அது சில பேருக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கும். அது படிக்கணுன்றதும் அவசியம் இல்லை. பட் ஆனால் புக் படிக்கணுன்றது வந்து கண்டிப்பாக அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் ப்ராப்பராக எழுதணும்னா நீங்கள் புக்கு படிச்சிருக்கணும். ஒரு சீனை வந்து நீங்கள் ஆர்டிஸ்டிக்காக எழுதுறீங்களே அந்த ஆர்டிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து புக்கு படித்தாதான் வரும். அந்த புக்கு படிக்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில்லாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப லேட்டர் பார்ட் ஆஃப் மை கரியரில் தான் நான் வந்து புக்கு படிக்கணும். ஏன்னா அப்போ எனக்கு டைம் இல்லை. நான் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிட உடனே நான் வந்து ஆட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு பெருசாக அந்த டைமில் புக் படிக்கிற எனக்கு அந்த டைமோ இல்லை அந்த புரிதலும் எனக்கு இல்லை. எனக்கு ரொம்ப லேட்டர் பார்ட்டில் தான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓகே நம்ம ஒரு கதை எழுதுனா இந்த கதையோடைய ரெஃபரன்ஸ் வந்து நம்ம புக்கில் இருந்து எடுக்கலான்ற நாலேஜ் எனக்கு அப்போ தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நானும் புக்ஸ் படிக்க ஆரம்பித்து அது எனக்கு ஒரு 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 நல்ல புரிதலை ஏற்படுத்துச்சு. அது ஒரு இமேஜினேஷன் பவர் தானே எல்லாமே. ஸோ அந்த இமேஜினேஷன் பவரை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணுன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எய்தர் த்ரூ புக்ஸ் ஆர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம், புக்ஸ் படிக்கலாம், ட்ராவல் பண்ணலாம், நிறைய மனிதர்களை மீட் பண்ணி மனுஷங்ககிட்டேருந்து நீங்கள் ஸ்டோரிஸ் கேட்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முதல்ல பயங்கர லிசனராக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து மோர் ஆஃப் கான்வர்சேஷனிஸ்டாக இருக்க மாட்டாங்க, லிசனராக இருக்கணும். அந்த லிசனிங் தான் உங்களுக்கு வந்து அந்த இமேஜினேஷன் அந்த ஒரு பவரை வந்து கிரியேட் பண்ணும். எங்கே போனீங்கனாலும் சரி அது ஒரு ப்ராக்டிஸாகவே பண்ணுங்க. நீங்கள் பேசாதீங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பேச விட்டு கேளுங்க. அது 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 உங்களுக்கு இமேஜினேஷனுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இமேஜினேஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒன்ஸ் நம்ம அந்த பிரேக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அந்த ஒரு சீன் எழுதும்போது அந்த இமேஜினேஷன் இருந்தால் தான் வந்து நீங்கள் அந்த சீன் ரொம்ப டிஸ்டிங்டிவாவோ இல்லை விவிடாவோ இல்லை ஒரு புது ப்ரெசன்டேஷனாவோ வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இமேஜினேஷன் அப்படின்ற பவர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவர். அது வந்து உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கூட இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்களே, நான் ஒரு விஷயம் சொன்னல இவன் போய் மும்பையில் போய் அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு இமேஜினேஷனாக ஓட ஆரம்பிக்கும். அது நீங்கள் லிசன் பண்ணுறீங்களே. ஸோ இந்த ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ லாக்லைன் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ப்ராசஸ் வருவோம், அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுவோம். அந்த ஒரு வரி கதையை வந்து பேசிக்காக சீனாக நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ அந்த சீன் டெவலப் பண்ணுற ஸ்கில்ஸ் அந்த பேசிக்காக சீன் நம்ம எப்படி டெவலப் பண்ணுவோம்னா ஒரு சீன் நம்ம எழுதும்போது அந்த சீனை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் அதை பற்றி. அந்த சீன் எழுதும்போதே அந்த சீனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எங்கே அந்த சீன் நடக்குதுன்றது முதல்ல இருக்கணும். அந்த சீனில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றது இருக்கணும். அந்த சீனுடைய எசன்ஸ் என்ன, இந்த சீன் மூலயமா நான் வந்து வியூவருக்கு வந்து என்ன மாதிரி எமோஷன்ஸையோ இல்லை இன்ஃபர்மேஷனையோ நான் கடத்த விரும்புகிறேன், அது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது எப்படின்னா நீங்கள் மோர் ஆஃப் புக்ஸ் படிக்கிறத தாண்டி ஸ்க்ரீன் பிளேஸ் படிக்கலாம். நிறைய ஸ்க்ரீன் பிளேஸ் படிங்க. உங்கள் நெட்லேயே ஆக்சுவலாக ஃப்ரீ தான் எல்லா படங்களோட ஸ்க்ரீன் பிளே, நிறைய ஸ்க்ரீன் பிளே படிங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே படிச்சிங்கன்னா பேசிக்காக ஒரு சீனை எப்படி நமக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட் எப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ், மிடில் டைலாக், திரும்ப டிஸ்கிரிப்ஷன்ஸ், மிடில் டைலாக். அப்படி வந்து ஒரு டைரக்டர் உங்ககிட்ட த்ரோ பண்ணுற சீன்ஸை உங்களுக்கு பேசிக்காக அதான் சொல்கிறாங்க. நீங்கள் பெரிய ரைட்டராக இருக்கணும்னு நீங்கள் அது அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் எழுதி தர மெட்டீரியலில் எனக்கு ஒரு டைலாக் கிடச்சிதுன்னா கூட ஐ வில் பி ஹாப்பி. ஸோ அப்படி தான் இட் வில் ஒர்க். ஸோ நான் பேசிக்காக என்ன பண்ணுவேன்னா நான் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நான் ஆளுக்கு ஒரு வெர்ஷன் நான் எழுத சொல்லிவிடுவேன். தே வில் கம் அப் வித் அ வெர்ஷன். அதுலேருந்து எனக்கு ஒரு டைலாக்கு இப்போது நான் இமேஜின் பண்ணியிருந்தது வந்து அவன் நின்றுட்டு பேசணும்னு இமேஜின் பண்ணியிருப்பேன். அவன் என்ன பண்ணியிருப்பான், இல்லை உட்காந்து கால் மேலே கால் போட்டு பேசலாம், அப்போ தான் அந்த பவர் ஸ்ட்ரகிள் இருக்கும்னா எனக்கு பரவாயில்லையே
சரி, இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்க எழுத தான் இந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். இப்போ இந்த ஸ்கில் நீங்க டெவலப் பண்றதுக்கு நீங்க ஸ்க்ரீன் பிளேஸ் படிக்கணும். ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி ஃபார்மேட் பண்றாங்க. சரி, அந்த 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 சீன்லயே நமக்கு எடிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் மாஸ்டர் ஷாட்ல வந்தாரு, அந்த ரூம் உள்ள நுழைஞ்சாரு, உள்ள 3 பேர் இருந்தாங்க. நீங்க அதுலயே உங்களுக்கு விஷுவல் போயிடணும். அந்த மாஸ்டர் ஷாட்னா நான் வந்து ஒய்டு வைக்க போறேன், வந்து நிக்கிறத நான் சஜஷன் வைக்க போறேன், இல்லை ஒரு மிட் ஷாட் கட் பண்ண போறேன், இங்க இருந்து அவன் கை இப்படி வச்சான், முடியை பண்ணா, இதெல்லாமே வந்து இமேஜினேஷன் பண்ணி அந்த பேசிக் சீன் எழுதுகிற அந்த அந்த ஃபார்மேட்டில் இந்த விஷயங்களை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அடக்க தெரியணும். IMSDBன்னு ஒரு சைட் இருக்குது, இன்டர்நெட் மூவி ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ்னு ஒரு சைட் இருக்குது. IMSDB www.imsdb.com. இது இன்டர்நெட் மூவி ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ் ஃபுல் ஃபார்ம் IMSDB. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எல்லா படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவுமே ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி படிக்கலாம். நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் இந்த சைட்டில் இருந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி நான் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் படிச்சிருக்கேன். ஷிண்ட்லர்ஸ் லிஸ்டுடைய ஸ்க்ரீன் பிளே, அவதார் ஸ்க்ரீன் பிளேலாம் நான் அப்பயே படிச்சிருக்கேன். அது நீங்கள் படிக்க உங்களுக்கு வந்து அந்த சீனை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எந்த இடத்துல டைலாக் பிளேஸ் பண்ணணும், எந்த இடத்துல எமோஷன் கட் பண்ணணும், ரியாக்ஷன் ஷாட் எப்படி எழுதுறாங்க, இந்த எல்லா நாலேஜுமே வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்ட் படிக்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 1 or 2 ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் அது ஒரு மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடும். நீங்கள் பார்த்த படங்கள் இருக்குல்ல, அதோடைய ஸ்கிரிப்ட் படிக்கிறது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவதார் பார்ட் 1 பார்த்துட்டீங்களே, இப்போ அதோட ஸ்கிரிப்ட் படிங்களே, உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வேற ஒரு இப்போ நீங்கள் வந்து விஷுவலாக பார்த்ததை நீங்கள் வேர்ட்ஸாக படிக்கும்போது உங்களால் நிறைய ரிலேட் பண்ண முடியும். இந்த ஷார்ட்டை தான் அவங்க அப்படி எடுத்திருக்காங்களான்றது இருக்கும். ரெண்டுமே இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பிளே படிச்சு கூட படம் பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே படிச்சிங்கன்னா வார்த்தையை எப்படி அவங்க விஷுவலாக வந்து அவங்க வந்து கன்வே பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு ஈஸியாக உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பீட் ஷீட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளே ப்ராசஸ் நடக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம ஒரு 6 எபிசோடுக்குமே நம்ம வந்து 6 எபிசோடோ இல்லை 8 எபிசோடோ ஸ்க்ரீன் பிளே கொடுப்போம். அது ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் நடக்கும். ஒன்ஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா அதோட நமக்கு வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுடைய கிரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து ஸ்கிரிப்ட் ஃபைண்டர் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சிடும். கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஓடிடி தான். ஓடிடி அப்ரூவல் பண்ண உடனே நமக்கு வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸ் அதோட முடிஞ்சு. ஆமாம், சரி, ஓகே, நான் அதுவும் சொல்கிறேன். ஸோ நம்ம எப்படி வந்து ஓடிடிக்கு வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். 2 வகையில் நம்ம ஓடிடிக்கு அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வே எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு பிச் பண்ணணும் கதை. எப்படி நம்ம சினிமாவுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் பார்க்குறோமோ, நீங்கள் அதே மாதிரி ஓடிடிக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன். ஸோ ஓடிடி பொறுத்த வரைக்கும் அருண் தனி நம்பராக ஒரு கதை அனுப்ப முடியாது. அவங்க தே ஓன்ட் டேக் தட். அதே மாதிரி நீங்கள் ஒரு தனி நம்பராவோ அனுப்ப முடியாது. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து ஓடிடியோட கதையை பிச் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் இப்போது ஓடிடி வெப் சீரிஸ் பண்ண எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு 4-5 கதைகள் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பிச் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசரோ இல்லை கிரியேட்டிவ் டைரக்டரோ நம்ம பேசி 5 கதையில் எந்த கதை வந்து இப்போதைக்கு எந்த ஓடிடியில் கேட்குறாங்கன்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்து நம்ம பேசிக்காக ஒரு பிச் டெக் அனுப்புவோம். ஸோ பிச் டெக் பற்றி நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே. ஸோ பேசிக்காக நம்ம அந்த பிச் டெக் அனுப்புவோம். அந்த பிச் டெக் வச்சு இப்போ அந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம நரேஷன் போகும். நரேஷன் போனதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன இந்த அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் வரும். நான் சொல்கிறேன், நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து 1 வே. செகண்ட் வே என்னன்னா, ஓடிடிக்கு வந்து நம்ம அப்ரோச்சே பண்ண வேண்டியதில்லை. நம்மக்கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு ஃபண்ட் இருக்குன்னா நம்ம வந்து வெப் சீரிஸ் எடுத்துட்டு ஷூட்லாம் முடிச்சுட்டு நம்ம ஓடிடிக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை ஓடிடி கொடுத்தா அவங்க அந்த ஓடிடி கண்டென்ட் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்க வாங்கிப்பாங்க. இது 2 தான் ஓடிடிக்கு நம்ம பிச் பண்ணுறது. செகண்ட் நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது ஒர்க் அவுட்டே ஆகாது ஆக்சுவலாக.
செகண்ட் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் எப்பயுமே. நீங்கள் வந்து ஒரு நல்ல கதை ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பிச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ரொடியூசர் மூலிமா நீங்கள் ஓடிடி பிச் பண்ணுறது மட்டும்தான் வந்து என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பிச் டெக் கேட்டிங்க இல்லையா? ஸோ பிச் டெக் பேசிக்காக என்னென்னா நான் பிச் பண்ண போகிற ஸ்டோரியுடைய மொத்த டீட்டெயில்ஸுமே ஒரு பிபிடி ஃபார்மேட்டில் பண்ணி கொடுக்குறதா வந்து பிச் டெக். ஸோ பிச் டெக்கில் பேசிக்காக என்ன இருக்கணும்னா கூகுள் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிபிடி ஆர் கூகுள் ப்ரெசன்டேஷன் இப்போ ஏஐலே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, கேன்வாலே பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ பிச் டெக்கில் என்னென்ன மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கணும், ஒரு டைட்டில் பேஜ் இருக்கணும், ப்ரொடக்ஷன் கம்பெனியோட லோகோ இருக்கும். அந்த டைட்டில் பேஜ் தான் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைட்டில் வச்சு தான் அவங்க நம்ம கதையை படிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வந்து அந்த பிச் டெக்கில் இருக்கிறது வந்து ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். டைட்டில் இருக்கணும். அடுத்த பேஜ் என்னன்னா ஜான்ரா இருக்கணும், ஸ்பெசிஃபிக் ஜான்ரா இருக்கணும். ஸோ ஜான்ராலேயே 2 ஜான்ரா இருக்கும், 2 வகையிலே எல்லா படத்துலையுமே இருக்கும். ஜான்ரா ஒன்று இருக்கும், சப் ஜான்ரா ஒன்று இருக்கும். ஸோ இப்போ ஆக்ஷன் ஒரு ஜான்ரா, இப்போ ஆக்ஷன் த்ரில்லர் அது சப் ஜான்ரா, இப்போ ரொமான்டிக் ஆக்ஷன் அது ஒரு சப் ஜான்ரா. இது நம்ம ப்ராப்பராக இப்போ த்ரில்லர்னா ஆக்ஷன் த்ரில்லர், இல்லை ஹாரர் த்ரில்லர், இல்லைன்னா த்ரில்லர் ட்ராமா, இது நம்ம வந்து அடுத்த பேஜில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். டைட்டில், ஜான்ரா, அப்புறம் அடுத்த ஸ்லைடில் வந்து லாக்லைன் இருக்கணும் ப்ராப்பராக. நான் சொன்ன மாதிரி அந்த லாக்லைன் வந்து அந்த பயங்கர ஹூக் இருக்கணும். அந்த லாக்லைனில் ஒரு ப்ரோட்டோகனிஸ்ட் இருக்கணும், ப்ராப்பராக அவருடைய கோல் என்னன்றது இருக்கணும், அந்த கோலுக்கான அப்டக்கிள் இருக்கணும், இல்லை ஒரு ஆன்டகனிஸ்ட் இருக்கணும், சம்திங் அது ரொம்ப கேட்சியாக இருக்கணும். அந்த இது முடிச்சதுக்கப்புறம் ஷோ கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஷோ கிராஸ் என்னன்னா நம்ம வெப்சீரிஸை நம்ம எங்கே பொசிஷன் பண்ணுறோன்றது மாதிரி நம்ம ஓடிடிக்கு தெரிய வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இது வந்து பிரேக்கிங் பேட் மாதிரி இந்த மாதிரி பொசிஷன் ஆக போகுது, இல்லை இது ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி பொசிஷன் ஆக போகுது, சம்திங் இல்லைனா இது ஸ்கேம் மாதிரி ஒரு ஹீஸ்ட்டை பற்றின ஒரு கதைன்றது நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஷோ கிராஸ்னு ஒரு போட்டு இப்போ பிரேக்கிங் பேட்னா பிரேக்கிங் பேடுடைய அந்த ஒரு போஸ்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் தான் நாங்கள் பண்ண போகிறோன்றது அது போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற கதையை ஓடிடி இமேஜின் பண்ணணும்ல, அவனுக்கு தெரியாதுல்ல, உங்கள் மைண்டில் இருக்கிறது தெரியாதுல்ல. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கதை கொடுத்துட்டு இது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி இருக்கும்னா ஓடிடியால் இமேஜின் பண்ண முடியும். ஓகே, இவன் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறான் போல இருக்குன்ற மாதிரி இமேஜின் பண்ணால் அவங்களுக்கு படித்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நாலேஜ் இருக்கும். ஸோ ஷோ கிராஸ் இருக்கணும். 1 பேஜ் பிச் அப்படின்னு சொல்லுவோம். 1 பேஜ் பிச் என்னன்னா அந்த கதையை ஒரே ஒரு பேராகிராஃபில் சொல்லணும். சினாப்சிஸை விட ரொம்ப சின்னது. பேசிக்காக அந்த 1 பேஜ் பிச்சில் வெறும் எசன்ஸ் மட்டும் இருக்கணும் அந்த கதையோட. இப்போ இது ஒரு பேங்க் ராபரி கதைனா அவ்வளோதான் அந்த எசன்ஸ் இருக்கணும். இது ஒரு பேங்க் ராபரி பற்றின கதை, இது இந்த காலகட்டத்தில் நடந்தது, இந்த கதையில் வந்து இந்த போலீஸ்க்கு இவங்களுக்கும் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்கும். இதெல்லாம் கதை இல்லாமல் கதை இருக்கக்கூடாது அதில், பட் அந்த கதையுடைய எசன்ஸ் மட்டும் இருக்கணும். இது இப்படி த்ரில்லிங் இருக்கும், இங்கே ஒரு சேஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேராகிராஃபில் சொல்லணும். இது முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த மூட் போர்டு அப்படின்ற ஸ்டைல், பேசிக்காக படம் என்ன மாதிரி ஸ்டைல் வரப்போகுது. இப்போது நான் பேங்க் ஹீஸ்ட் பற்றி நான் ஒரு வெப் சீரிஸ் பிச் டேக் அனுப்புகிறேன்னா இது வந்து மணி ஹீஸ்ட் மாதிரி வரப்போதா, இல்லை வேறு ஏதாவது சீரிஸ் அந்த மாதிரி ஒரு இமேஜஸ் விஷுவல் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இது கொடுத்துட்டு நம்ம வந்து சினாப்சிஸ் ஒரு 2 ஸ்லைடில் சினாப்சிஸ் இருக்கணும், ஒரு 150 பேஜஸில். அந்த சினாப்சிஸில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பேசிக்காக ஒரு கதை, ஒரு ஓப்பனிங், மிடில், எண்டு, ஒரு ஹீரோ அவன் யார், அவனுக்கு அதில் என்ன வேணும், ஆன்டகோனிஸ்ட் யார், அவனுக்கு ஹீரோக்கு என்ன பிரச்சனை, இந்த கதை வந்து இப்படி முடிஞ்சா என்ன ஆகும்ட்டு ஒரு கேள்வியோடு முடிக்கணும். அதுதான் சினாப்சிஸ். அந்த கேள்வி தான் அவங்கள வந்து நம்மளை கூப்பிட்டு கதை கேட்க வைக்கும். ஸோ எனி சினாப்சிஸ், எனி லாக்லைன், இட் ஷுட் எண்ட் வித் அ கொஸ்டின். அந்த கொஸ்டின் இல்லைன்னா அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் கதையா, ஓகேப்பா அப்படின்றவாங்க. அந்த கொஸ்டின் தான் இவன் என்ன சொல்ல வரான், அவனை கூப்பிட்டு கதை கேளுங்கன்றது சொல்ல வைக்கணும். ஸோ எனி சினாப்சிஸ் ஷுட் எண்ட் வித் அ கொஸ்டின். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த கொஸ்டின் மார்க்கோட அதை முடிக்கணும். அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான சினாப்சிஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ சினாப்சிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்க் அடுத்த ஸ்லைடு வரணும்.
இப்போ படத்துல வந்து இப்போ ஐ மீன் படம் வெப் சீரிஸ்ல 4-5 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு ஸ்லைட்லயுமே இப்போ அந்த மெயின் கேரக்டரோட பேர் போட்டு அவனோட ஏஜ் என்ன, ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ், இந்த ஹீரோ மாதிரி அவன் இந்த தோற்றத்துல இருப்பான், அவன் வந்து கிளீன் ஷேவ் பண்ணியிருப்பானா, அது ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்று கொடுத்துட்டு இப்போ அந்த கேரக்டர் ஆர்க் எழுதணும். கேரக்டர் ஆர்க் பேசிக்கா என்னன்னா ஸ்டோரி கிடையாது, ஸ்டோரி வேற, கேரக்டர் ஆர்க் கிடையாது, கேரக்டர் ஆர்க் வேற. இப்போ வந்து அந்த அதுல ஒரு அருண்னு ஒரு கதையில ஒரு கேரக்டர் வரான்னா அந்த கதையில அருணுக்கு என்ன தேவை, அருண் வந்து இப்படி ஒரு இளைஞன், அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இதை இவன் அந்த கதையில எப்படி பண்ணி முடிச்சானா இல்லையா, இந்த ஆர்க் வந்து வரணும். ஒரு லெட்ஸே ஒரு 10 வரியில ப்ராப்பரா டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும். இப்போ விக்டர்னா அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், போன சீசன்லேயே வந்து அவருடைய ஒய்ஃப் காணாம போயிட்டாங்க, இப்போ இந்த இதில் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதான் அவருடைய கேரக்டர் ஆர்க்குன்றதை நம்ம தெளிவாக சொல்லணும். இது வந்து ஹீரோக்கு எழுதணும், வில்லன் இருந்தால் வில்லன் எழுதணும். இதை தாண்டி இன்னும் மெயினான ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு 2-3 பேர். இது எல்லாமே அதாவது அந்த கதையில முக்கியமான ரோல் எந்தெந்த கேரக்டர்லாம் பிளே பண்ண போதோ அது எல்லா கேரக்டருக்குமே ஒரு இந்த மாதிரி கேரக்டராக இருக்கு எழுதிடணும். லெட்ஸே ஒரு கதைனா ஒரு 5 ஹீரோயின் தாண்டி ஒரு 3 முக்கியமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு 5 ஸ்லைடு இருக்கும் ப்ராப்பரா அவங்களுடைய இமேஜ் போட்டு. இப்போ இந்த ஹீரோ உங்க மைண்ட்ல இருக்கானா அந்த ஹீரோட இமேஜ் போட்டு இந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ்ன்றது போட்டு நம்ம ப்ராப்பரா கேரக்டர் ஆர்க் எழுதிடணும். இப்போ கேரக்டர் ஆர்க் எழுதினதுக்கு அப்புறம் டோன் அண்ட் விஷுவல் ஸ்டைல், இப்போ படம் என்ன டோன்ல இருக்க போகுது அப்படின்றத நீங்க வந்து கன்வே பண்ணணும் அவங்க கிட்ட. இந்த படம் வந்து சின்ஸ் இட்ஸ் ஒரு மூடி த்ரில்லர் அப்படின்றதுனால இதை வந்து நான் இந்த படத்தை ஹேண்டில் பண்ண போறேன். அதே மாதிரி இந்த படத்தோட இன்டீரியர்லாம் வந்து நான் வார்ம் லைட்ஸ் வைக்க போறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் வந்து இப்படி ஏர்த்லி கலர்ஸ் காஸ்டியூம் இருக்கும்ன்றத நீங்க ப்ராப்பரா அந்த டோன் அண்ட் விஷுவல் ஸ்டைல் எழுதி மியூசிக் வரைக்கும் நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். இந்த படத்தோட மியூசிக் எல்லாமே இந்த படம் மியூசிக் மாதிரி இருக்க போகுது, டோன் எல்லாமே ரொம்ப சட்டில் அண்ட் சப்டியூட் டோனா இருக்க போகுதுன்றதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இப்போ டோன் அண்ட் விஷுவல் ஸ்டைல் முடிஞ்சதுக்கப்புறம் செட்டிங்னு ஒரு ஸ்லைடு இருக்கும். அந்த ஸ்லைடு இந்த செட்டிங் பேசிக்காக என்னன்னா அது ரொம்ப முக்கியமான மேட்ரு. இந்த செட்டிங் என்னன்னா இப்போ கதை சென்னையில் நடக்குதா, செங்கல்பேட்டில் நடக்குதா, இல்லை ரூரல் கதை நான் மதுரையில் நடக்கிற மாதிரி கதை பண்ண போறேன்னா, இல்லை வேற திருச்சி மாதிரி ஒரு அப் டவுனில் நான் கதை பண்ண போறேனான்றதை ப்ராப்பராக வச்சிடணும். அந்த செட்டிங்லேயே கதையில் என்னென்ன மாதிரி லொக்கேஷன் வரப்போகுது, ப்ரிடாமினண்ட்டாக இப்போ திருச்சியில் கதை நடக்குதுன்னா கதை ப்ரிடாமினண்ட்டாக திருச்சியில் ஹீரோவுடைய வீடு இந்த ஏரியாவில் இந்த வீட்டில் தான் ஃபுல் கதை நடக்க போகுது. அதை தாண்டி இந்த கதை இந்த ஏரியாக்களில் நடக்க போகுதுன்ற மாதிரி நம்ம அதை ப்ராப்பராக ஸ்பெசிஃபை பண்ணிடணும். அதே மாதிரி செட்டிங்கிறது நாட் ஒன்லி லொக்கேஷன், டைம், கதை வந்து இப்போ 2025 நடக்குதா, 20 நடக்குதா, 15 நடக்குதான்றது அந்த ப்ராப்பராக அதுவும் நம்ம அதில் சொல்லிடணும். செட்டிங்கில் அதை தாண்டி செட்டிங்கில் வந்து அதே மாதிரி செட் ஆர்ட், என்ன மாதிரியான செட்ஸ் வரப்போகுது, இல்லை செட்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை நீங்கள் மொத்தமாக லைவ் லொக்கேஷன்ஸில் பண்ண போறீங்களான்ற இந்த மொத்த டீட்டெயிலுமே அதில் வந்து வித் இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுக்கணும். இப்போது போலீஸ் ஸ்டேஷன்னா 4 போலீஸ் ஸ்டேஷன் சென்னையில் இப்போ என்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்றதை நீங்கள் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நம்ம பிச் டெக்கோட நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும். இப்போ ட்ரெயினில் நடக்க போகுதுன்னா அந்த ட்ரெயினோட இன்டீரியர் இமேஜ் எப்படி இருக்க போகுது. நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்னா நாங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபோட்டோ எடுத்து அந்த இமேஜஸ் செட் டிசைனருக்கு அனுப்பிச்சு, செட் டிசைனர் வந்து இப்போ கதையில் அது வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்னா அவர் அதை எங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. அப்படி அனுப்பணும். அப்படி அனுப்புனாதான் ஓடிடிக்கு வந்து தெரியும், ஓகே இந்த டீம் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நாட் ஜஸ்ட் சும்மா அந்த இமேஜ் அனுப்பக்கூடாது. இப்போ சென்னையில் வந்து ஒரு 90s கதை நடக்குதுன்னா இப்போ ஃபோட்டோ எடுத்து நம்ம ஆர்ட் டைரக்டர்கிட்ட கொடுத்து இதை 90s நடக்கிற மாதிரி நம்ம அந்த இமேஜை ஒர்க் பண்ணி, ஆக்சுவலி இப்போ ஏஐ வந்துருச்சு, நாங்கள் பண்ணும்போது அது இல்லை, இப்போ இவங்களுக்கு ஏஐ ஈஸியாக பண்ணி கொடுத்துரும். பட் ஸ்டில் அதுக்கான எஃபர்ட் நம்ம போடணும் ஆக்சுவலாக. ஸோ செட்டிங்ஸில் வந்து பேசிக்காக இது எல்லாமே வந்துடும். அப்புறம் வந்து வேர்ல்ட் பில்டிங்னு ஒன்று இருக்குது. உங்கள் படத்தோட வேர்ல்டு எப்படி இருக்க போகுது, அந்த வேர்ல்டில் வந்து கதை மனிதர்கள் வந்து என்ன மாதிரி இருக்க போகிறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு ட்ராமா பண்ணுறேன்னா, என் கதை ஒரு ட்ராமானா
சாதாரண மனுஷங்களா இருப்பாங்க, அவங்க சாதாரண ரியாக்ட் பண்ற மனுஷங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர் பண்ண போறோம்னா ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கான மனுஷங்களா இருப்பாங்க. அது நீங்க அந்த வேர்ல்ட் பில்டிங்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ திஸ் சீரீஸ் இஸ் பேசிக்லி அபவுட் பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த கதை நடந்தால் என்ன நடக்கும்ன்றது நீங்கள் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃப்ரான்ச்சைஸ் பொட்டன்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கணும். அந்த ஃப்ரான்ச்சைஸ் பொட்டன்ஷியல் என்னன்னா, சரி ஓடிடி பேசிக்காக வந்து ஒரு சீரீஸ் ஷோ அவங்க 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 பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் ஒரு வெப் சீரிஸ் வந்து அவங்க க்ரீன் லைட் பண்ணுறாங்கன்னா அது ஃப்ரான்ச்சைஸாக இருக்கணும். ஃப்ரான்ச்சைஸ்னால் என்ன சொல்லணும்னா, சப்சீக்வெண்ட் சீரீஸ் போகணும், சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 போகணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வெப் சீரிஸ்க்கு ஒரு கதை நீங்கள் இமேஜின் பண்ணிங்கனாலே நீங்கள் அப்படி தான் இமேஜின் பண்ணணும். ஒரு தப்பு பண்ணுவோம் எல்லாருமே, நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். சினிமாவுக்கு ஒரு கதை எழுதிட்டு ஓடிடி நம்மளை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை டக்குன்னு ஒரு 6 எபிசோடில் நம்ம வந்து பண்ணால் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அது அவங்க ஓடிடியில் தெரிஞ்சோம். ஸோ ஓடிடிக்கு நம்ம ஒரு வெப் சீரிஸ்ன்னு கதை பண்ணும்போதே அதனால தான் வேர்ல்டு இருக்கணும். அந்த வெப் சீரிஸோட உலகத்தை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் இது ஒரு வெப் சீரிஸோட கதைன்றது ஓடிடி அவங்களுக்கு பிளாட்ஃபார்முக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் பொட்டன்ஷியல் என்ன வரணும்னா, சீசன் 2ஓட கதை என்ன, சீசன் 3ஓட கதை என்ன, மினிமம் மூணு சீசன். இந்த பொட்டன்ஷியல் இருந்தால் தான் அந்த சீரீஸ் வந்து க்ரீன் லைட் ஆகும். ஸோ இப்போ பிச் டெக்லேயே வந்து ஒரு 6th எபிசோடு நம்ம முடிச்சிருப்போம்ல, முடிச்சிருப்போம். ஸோ இப்போ அங்கேருந்து இப்போ சீசன் 2 கதை இப்படி ஸ்டார்ட் ஆகும், ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் இருக்கும்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் சீசன் ஃபினாலே, அதான் 3rd சீசன் தான் முடிய போகுது. அந்த 3rd சீசன்லாம் இப்படி நம்ம கதை இருக்கும்ன்றது நம்ம அதில் ஃப்ரான்ச்சைஸ் பொட்டன்ஷியலில் நம்ம ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிடணும். இது முடிச்சதுக்கப்புறம் எபிசோட் பிரேக் டவுன், நம்ம பீட் ஷீட் அளவுக்கு டீட்டெயிலாக இல்லாமல் ஒரு எபிசோடும் ஒரு பேராகிராஃபில் நான் சொன்னல அந்த பேராகிராஃப் வச்சு தான் பீட் ஷீட் எழுதுவோம் நாங்கள். அந்த பேராகிராஃப் இருக்கணும். இப்போ எபிசோடு 1னா ஒரு பேராகிராஃப், அந்த எபிசோடு 1 வந்து ஹீரோவுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கும் அவன் பொண்ணுக்கும் அவன் குழந்தைக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அதில் எழுதணும். இதே மாதிரி ஒரு பேராகிராஃபில் நம்ம வந்து 6 எபிசோடுமே நம்ம எழுதி முடிச்சுட்டு கடைசியில் வந்து டைரக்டருடைய ப்ரொஃபைல் இல்லை எய்தர்வேஸ். இப்போது சம்டைம்ஸ் வந்து ரைட்டராக மட்டுமே ஒருத்தர் இருக்கலாம், என் கதை வேற யாரும் கூட டைரக்ட் பண்ணிக்கலாம், அப்படி சில பேர் ஓப்பனாக இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ரைட்டர் ப்ரொஃபைல், அவங்க யார், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி எழுதுறது வந்து அவங்க என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்ட்டு அந்த டீட்டெயில் எழுதியிருக்கணும். சில பேருக்கு வந்து அவங்க கதை அவங்க டைரக்ட் பண்ணணுன்றது விரும்புகிறாங்கன்னா ரைட்டர் டைரக்டர் ப்ரொஃபைல், நானே டைரக்ட் பண்ண போகிறேன், என்னுடைய ப்ரீவியஸ் ஒர்க் இதுக்கு முன்னாடி நான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கேன்றதை எழுதிட்டு சரி திரும்ப நான் இந்த கதையை என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு இந்த கதையை எழுதுறதுக்குன்ற அந்த டீட்டெயில் இருக்கணும் பேசிக்காக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.